நான் ஏன் தொகுதி மாறணும்? தொகுதி மாறதுக்கான தேவை என்ன? இது என்னுடைய சொந்த தொகுதி. நான் இதை தாய்மடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதி மக்கள் மீது நான் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். போன தேர்தலில் நான் 3000 ஓட்டில் ஜெயிச்சேன் அப்படிங்கிறதுக்காக உடனே சந்தேகம் நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதனால் நான் சேஃபாக ஒரு தொகுதியை தேடி போகணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் ஒரு கட்சி தலைவருங்கிற மட்டும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் நான் நிற்கலாம். அது எல்லாருமே கூப்பிட்டாங்க. விழுப்புரத்தில் கூப்பிட்டாங்க, திருவள்ளூரில் கூப்பிட்டாங்க, காஞ்சிபுரத்தை கூப்பிட்டு நம்ம கட்சி தோழர்கள். இப்போ நான் சொன்னேன், இது எனக்கு ஓட்டு உள்ள ஒரு சொந்த தொகுதி. என் கிராமம் அந்த தொகுதியில் இருக்கு. முதல்ல என்னை அங்கீகரிச்ச தொகுதி. நான் எத்தனை முறை நின்னாலும் ஜனங்க என்னை ஏற்றுக்குவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் இதில் தான் நிற்பேன் அப்படின்னு தொடக்கத்திலேயே அந்த நிலைப்பாட்டை நான் எடுத்தேன். அதில் உறுதியாக இருந்தேன். திமுகவை சேர்ந்த முன்னணி அமைச்சர் பெருமக்கள் பல பேர் என்கிட்ட சிதம்பரம் வேண்டாம், எதுக்கு போய் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறது? அதே அந்த மக்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் மக்களுக்கு எதிராக நான் எதுவும் செய்யலையே. இந்த மக்கள் என்னை வெறுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மக்களுக்கு துரோகம் பண்ணலையே. யார் எனக்கு ஓட்டு போட மறுக்கிறாங்களோ அவங்களே என்ன ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு நான் அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ஓட்டு போடுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு உள்ளூர எனக்கு உணர்வு சொல்லிச்சு. அப்போ இந்த தடவை நம்ம இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு நான் உறுதியாக முடிவெடுத்தேன். சரியா 1 லட்சம் ஓட்டு இப்போ கூடுதலாக கிடைச்சிருக்கு. நான் அந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் கண்கலங்கி நன்றியை மனசார காணிக்க